ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேற்று நம்ம எதில் நம்ம ட்ராப் பண்ணமோ, எதில் ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்து நம்ம இன்றைக்கி நம்ம கதையை தொடர போகிறோம். ஸோ பாய் அர்ஜுனை பார்த்து உங்களுக்கும் அந்த ஜின் என்ற ஆத்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இக்கதையில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக அர்ஜுனுக்கு கால் பண்ணுறாரு நம்ம பாய். கால் பண்ணி சொல்கிறாரு, நான் நேரில் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே தயார் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்னுடைய இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஸோ அர்ஜுனும் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ரெடியாக்கி அவருடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே அவர் இருக்கார், நம்ம பாய் அங்கே இருக்கார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண், அந்த பெண் எந்த ஒரு சாமியும் சரி, எந்த ஒரு கடவுளையும் சரி அது தொழுகாது, எந்த ஒரு கடவுளையுமே கையெடுத்து வேண்டாது. ஆனால் அந்த பொண்ணு முழுசாக ஒரு சைத்தான், ஒரு பேய், ஒரு கெட்ட ஆத்மா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரோட மட்டும்தான் அது விரும்பும். அது சாமியும் கும்பிடும். அதை தான் ஒரு கடவுளாக ஏற்றுக்கிட்டு அந்த பெண் ஜெபம் பண்ணிட்டு திருவாங்க. அந்த கடவுளுக்கு பண்ண வேண்டிய அனைத்தையும் அந்த பேய்களுக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் அந்த பொண்ணு இருந்தாள். ஸோ அதனால தான் அவளை நாங்கள் ஜின்னுன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு அந்த பாய் அர்ஜுனை நோக்கி சொல்கிறார். ஸோ அர்ஜுன் சொல்கிறாங்க, ஓகே சார், ஓகே பாய், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான், பட் எனக்கும் அந்த ஜின்னு அப்படின்ற அந்த ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கும் அந்த ஜின்னுன்ற ஆத்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் அந்த ஜின்னுன்ற ஆத்மாவுக்கும் தான் தொடர்பு இருக்குது. ஸோ நீ உங்கள் அப்பா வழி மகன், ஸோ உங்கள் அப்பாவோட ரத்தம் தான் உன் உடம்புலையும் ஓடுது. ஸோ அதனால தான் சொன்னேன், உனக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இதற்காக அந்த ஜின்னை நீங்கள் கொண்டு அந்த இடத்துக்குள்ளே புதைச்சி வச்சிங்க அப்படின்றத அர்ஜுன் பாயை பார்த்து கேட்குறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அப்பாவும் நானும் ஒரு நெருங்கிய நண்பர்கள். ஸோ உங்கள் அப்பா ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், நான் இந்த மாதிரி ஆன்மீகம் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஜின்னுன்ற பொண்ணு இருக்கிற எல்லா பச்சை குழந்தைகளையும் கூட்டிகிட்டு பலி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ளே குழந்தைகளை காணாமல் போகிறதும், கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தைகளுடைய கை தனியாக கால் தனியாக வெட்டுப்பட்டு கீழே கிடக்கிறதும் ஒரே ஓரியண்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருந்த உடனே ஊர் மக்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஸோ ஒரு வாட்டி ஒரு பையன் அந்த பொண்ணு ஒரு இடத்துல பலி கொடுக்குறத ஒரு பையன் கண்ணால் பார்த்துருக்கான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பேய் சுரு ஈவல்கள்லாம் வச்சு அந்த பொண்ணு ஒரு குழந்தைய பலி கொடுக்குறத ஒரு பையன் கண்ணால் பார்த்துருக்கான். அந்த பையன் ஊரில் இருக்கிற அனைத்து பேட்டையுமே சொல்லிட்டான். ஸோ அங்கே இருக்கிற அனைத்து பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வெளியே இழுத்து போட்டு கல்லாலே அடித்தாங்க, கல்லாலே அடித்து கொண்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, ஏன்னா அது ஒரு ஜின். ஸோ அது செத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிரேதாத்மாவாக தான் ஆகும் அப்படின்றது எனக்கு அப்போவே தெரியும். அந்த பையன் யார் அப்படின்னா, உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா வாலிபெல்லாம் இருக்கும்போது, ஒரு வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா தான் அந்த இதை பார்த்தது. அவர் தான் இந்த ஊரில் மக்கள் எல்லாத்தையுமே சொன்னது. ஸோ உங்கள் அப்பா மேலே அந்த ஆத்மாவுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது. நீயும் உங்கள் அப்பாவுடைய முகசாயில் தான் இருக்க. ஸோ அதனால் அது உன்னை கண்டிப்பாக பழி வாங்க துடிக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த அந்த ஆத்மாவை கண்டிப்பாக நம்ம அழிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அர்ஜுன் ரொம்ப பயந்துட்டான். சரி, நீங்கள் அழிக்கிற வேலையை எல்லாத்தையும் பாருங்கள், நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அர்ஜுனோட வீட்டுக்கு போகிறாங்க. அர்ஜுனோட வீட்டுக்கு போய்
அவளை தோண்டி வச்ச இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அர்ஜுனுடைய ஹால், அர்ஜுனுடைய அந்த வீட்டோடைய ஹால் இருக்குல்ல, அதில் மையப்பகுதியில் இருக்குது. ஸோ அதை குடையிறாங்க, தோன்றுறாங்க, கடப்பாறையை வச்சு தோன்றுறாங்க. ஸோ அந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு அந்த ஜின்னோட எலும்பு கூட எடுக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய மாந்திரிகங்கள் வந்து அவர் பண்ணுறார். அவர் போய் கற்றுக்கிட்டு வந்த எல்லாத்தையுமே மொத்த வித்தையுமே வந்து அதில் இறக்குறாரு. இறக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தீயை பற்ற வச்சு விட்டுறாரு. தீயை பற்ற வச்சுட்டு ஒரு பானையில் அவர் வந்து அடைச்சி ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருந்தார்ல, அதையும் எடுத்து அந்த தீயில் போட்டார். தீயில் போட்ட உடனே ஒரு பெரிய சவுண்டு, ஒரு கதறல், ஒரு அழுகுறல் எல்லாமே வந்து அந்த தீயில் கேட்குது. கேட்டு ஒரு மணி நேரமாக அந்த சவுண்டு கேட்டு 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 அந்த சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அந்த ஜின் அப்படின்ற ஆத்மாவுடைய முடிவு வந்துருச்சு. ஸோ பாய் சொல்கிறாரு, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஜின் அப்படின்ற ஆத்மாவை நம்ம அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வாயை மூடுறாரு. அந்த பேய், அந்த ஜின்னுன்ற பேய் வந்து நெருப்பை பொத்துக்கிட்டு வந்து அர்ஜுன் கழுத்தையும் அந்த பாயோட கழுத்தையும் எட்டி பிடிக்குது. எட்டி பிடிச்சி 2 பேரும் எட்டி மேலே தூக்கி சாகடிக்க பார்க்குது. டக்குன்னு பிரியா கண்ணை முடிச்சு வந்துருச்சிட்டா. பிரியா யார் அப்படின்னா அர்ஜுனுடைய ஒய்ஃப். அவள் தான் இவ்வளோ நேரம் இது எல்லாத்தையும் ஒரு கனவாக பார்த்துட்டு இருந்திருக்கா. எல்லாமே அவள் தூக்கத்தில் கனவாக கண்டுகிட்டு இருந்திருக்கா. இன்னும் அவள் யாருமே அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. அந்த ஜின்னுன்ற ஒரு கேரக்டரும் கிடையாது, இந்த பாயின்ற கேரக்டர் யாருமே கிடையாது. அவள் இந்த கதை எல்லாத்தையுமே வந்து ஒரு கனவாக காணுக்கிட்டு இருந்திருக்கா. இதை போய் அர்ஜுன்கிட்ட சொல்கிறா. அர்ஜுன் சிரிக்கிறான். ஸோ அதே மாதிரி அவங்க போகிறாங்க, அந்த வீட்டில் இருக்காங்க, சந்தோஷமான வாழ்க்கையும் தொடங்குறாங்க. ஸோ இது எல்லாமே அர்ஜுனோட ஒய்ஃப் பிரியாவுடைய கனவு. ஸோ இதுதான் வந்து மிஸ்டீரியஸ் ஹவுஸ் அப்படின்றதுடைய முடிவு. ஸோ இந்த வீடியோஸ், இதனுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.